நியூஸ் பேப்பர் விற்ற பையன் எப்படி இந்தியாவின் ஹீரோ ஆனார்? ஒவ்வொரு மாணவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அப்துல் கலாம் கதை. கனவு கண்ட மனிதன் அப்துல் கலாம். உண்மை வாழ்க்கை கதையை பார்க்கலாமா? ஒரு சிறிய ஊரில் பிறந்த ஒரு சிறுவன் குடும்பத்துக்கு உதவ நியூஸ் பேப்பர் விற்றான். ஆனால் அந்த சிறுவன் தன் பின்னாடி இந்தியாவின் ஜனாதிபதியாக ஆனார். அவர்தான் டாக்டர் அப்துல் கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அவருடைய கஷ்டமான வாழ்க்கை, அவர் எப்படி வெற்றி பெற்றார், எப்படி இந்தியாவின் பெருமையாக மாறினார், எல்லாத்தையும் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் 1931 அக்டோபர் 15 தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற ஊரில் அப்துல் கலாம் பிறந்தார். அவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தது. அவர் அப்பா படகு வேலை செய்தார், அம்மா வீட்டு வேலை பார்த்தார். குடும்பத்தில் பணம் குறைவாக இருந்ததால் சிறிய வயதிலேயே கலாம் நியூஸ் பேப்பர் விற்க ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய மனசில் ஒரு பெரிய கனவு இருந்தது. நான் பெரிய மனிதனாக வேண்டும், இந்தியாவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவருக்கு அடிக்கடி தோணிக்கொண்டே இருந்தது. அப்துல் கலாம் சிறு வயதிலிருந்தே சயின்ஸ் மீது அதிகம் ஆர்வம் கொண்டார். வானத்தில் பறக்கும் விமானங்களை பார்த்து இது எப்படி பறக்குது என்று யோசிப்பார். அதனால் அவர் பெரியவராகி இன்ஜினியர் படித்தார். படிப்பின் பல கஷ்டங்கள் வந்தது. பணம் இல்லை, வசதி இல்லை. ஆனால் அவர் ஒருபோதும் முயற்சியை விட்டு கொடுக்கவில்லை. கனவு என்பது தூங்கும்போது வருவதில்லை, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் உண்மையான கனவு. பிறகு அப்துல் கலாம் இந்தியாவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். இந்தியாவில் முதல் ராக்கெட் திட்டங்களில் அவர் மிகவும் பங்களித்து செய்தார். அதன் பிறகு இந்தியாவுக்காக பல மிசைல்களை உருவாக்கினார். அதனால் இந்திய மக்கள் அவரை இந்தியாவின் மிசைல் மேன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். 2002 அப்துல் கலாம் இந்தியாவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தார். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சாதாரண ஜனாதிபதி இல்லை. மாணவர்களோடு பேசுவார், இளைஞர்கள் ஊக்கப்படுத்துவார், நீங்கள் பெரிய கனவு காணுங்கள் என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். 2015 மாணவர்களுக்கு உரையாடி கொண்டே இருக்கும்போது அப்துல் கலாம் உயிரிழந்தார். கடைசி நேரம் வரை மாணவர்களுக்காக வாழ்ந்தார். அப்துல் கலாம் வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? ஏழ்மை இருந்தாலும் வெற்றி பெறலாம், கஷ்டம் இருந்தாலும் கனவை விட்டுவிடக்கூடாது, நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்மளோட பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.